ஸோ அவங்க மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறது ஓகே, பட் என்ன மாதிரியான மாற்றம் வரணும் அதுக்கான விஜய் வந்து தன்னை ஒரு நடிகனாக மட்டுமே நிலைநிறுத்தி கொண்டதில்லை. நீங்க வந்து அம்பேத்கரோட ஃபாலோவரையும் விஜயோட ஃபேனையும் ரெண்டு பேரையும் ஒண்ணா வைக்கிறது ரொம்ப அபத்தமா இருக்குன்னு நான் சொல்றேன். இல்லை, நான் தத்துவம் இல்லாத ஒரு கழகமோ அல்லது ஒரு கட்சியோ ஒரு இயக்கமோ வந்து ஒரு தலைவன் பின்னாடி போகும்போது அந்த தலைவனுக்கு அப்புறம் அந்த கட்சியோ கழகமோ இயக்கமோ என்ன ஆகும்? விசிகா தொண்டர்கள் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அரசியல் மயப்படுத்தப்பட்டவர்களா இல்லையா? அரசியல் அவர்கிட்ட கேட்கறேன். நான் பேசணும், அவங்களுக்கு தான் பேச சொல்றேன். அவங்க தான் பேச சொல்றேன். நீங்க அமைதியா இருங்க சார். இல்ல அவங்கள்ட்ட இல்ல, நீங்க யூ பெட்டர் கெட் அவுட். நீங்க அரமற்ற மனிதர். இல்ல கிடையவே நீங்க கிடையாது. அரமற்ற மனிதர். உங்களுக்கு எதிரான கேள்விகளை கேட்காம நீங்க உங்களை பாராட்டிட்டே இருக்க முடியுமா? டிவிகே சப்போர்ட்டர்ஸ் காமனாக யூஸ் பண்ண வார்த்தை வந்து மாற்றம், சேஞ்ச் வரட்டும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்க கிட்ட கேட்ட ஒரு கேள்வி, சேஞ்ச் வரட்டும், ஓகே சேஞ்ச் வரட்டும், என்ன மாதிரி சேஞ்ச் வரட்டும் அப்படின்னு சொன்னப்போ யாருமே எனக்கு பதில் சொல்ல. மாற்றம்ன்றது நெகட்டிவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ அவங்க மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறது ஓகே, பட் என்ன மாதிரியான மாற்றம் வரணும் அதுக்கான விஜய் வந்து தன்னை ஒரு நடிகனாக மட்டுமே நிலைநிறுத்தி கொண்டதில்லை. ரசிகர் மன்றங்களை ஒரு மக்கள் இயக்கமாக மாத்துறாரு. மக்கள் இயக்கமாக மாற்றி அடிப்படையான வேலைகள்லாம் செய்கிறாங்க. படிப்பகங்கள், உணவகங்கள், அதுக்கப்புறம் வந்து குருதிக்கொடை. இவருடைய பாப்புலாரிட்டியும் விஜய் மக்கள் இயக்கம் செய்த அந்த நற்பணிகளும் சேர்ந்து தான் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துது. அந்த மக்கள் இயக்கத்தின் மேலே கட்டப்பட்டது தான் தாவேகா என்ற அரசியல் கட்சி. அந்த மக்கள் இயக்கம்னு சொல்கிறீங்க, அது மக்கள் இயக்கமாக மட்டும் செயல்பட்டுச்சா இல்லை ரசிகர் மன்றமாக செயல்பட்டுச்சா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இல்லை, ரசிகர் மன்றம்னா என்ன? ஒரு ஹீரோவை வர்ஷிப் பண்றது தான் ரசிகர் மன்றம். அப்ப மக்கள் இயக்கம்ன்றது என்னது? ஒரு ஹீரோ ஒருத்தர் வந்து மக்கள் வந்து இப்ப நான் வந்து நல்லது பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நான் எதுக்கு ஒரு ஹீரோவை வந்து பேஸ் பண்ணி அவர் பேர்ல நான் நல்லது பண்ணும்? உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? இல்ல இல்ல. வேற யாராவது ஒரு தனி மனிதனை உங்களுக்கு பிடிக்குமா? நான் வந்து கொள்கை சார்ந்துதான் அதாவது தனி மனிதனை பிடிக்குமா? எனக்கு தனி மனிதர் மேல தாண்டி எனக்கு அந்த கொள்கை சார்ந்த கொள்கையை பத்தி தனி மனிதனை பிடிக்குமா பிடிக்காது? பிடிச்சிருக்கு. யார சொல்லுங்க. எனக்கு அம்பேத்கரை பிடிக்கும். அம்பேத்கரோட நீங்க ரசிகன்னு சொல்ல முடியுமா? இல்ல சொல்ல முடியாது. ஏன்? நான் ரசிகை இல்ல. ஒரு மாற்ற கூட நான் ஃபாலோவர்னு சொல்லுவேன். நான் வந்து அவரோட ஐடியாலஜி. அதுக்கு இன்னொரு பேர் தான் மேடம். நீங்க அம்பேத்கருக்கு வந்து நான் போய் பாலாபிஷேகம் பண்ண மாட்டேன். அம்பேத்கர் பேர் சொன்னா கத்த மாட்டேன். ஒரு மேட்னஸ், கிரேசினஸ் அம்பேத்கர் டுவர்ட்ஸ் அம்பேத்கர் நான் காட்டினதே கிடையாது. இது வந்து விஜய் மக்கள் மன்றத்துல இருக்கிறவங்க பண்ணலன்னு உங்களால சொல்ல முடியுமா? நீங்க வந்து நான் இந்த டிஃபரன்ஸ் தான் சார் நான் கேக்குறேன். நீங்க பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க. நீங்க வந்து அம்பேத்கரோட ஃபாலோவரையும் விஜயோட ஃபேனையும் ரெண்டு பேரையும் ஒண்ணா வைக்கிறது ரொம்ப அபத்தமா இருக்குன்னு நான் சொல்றேன். இல்ல, நான் ஸோ அம்பேத்கர் அப்படின்ற ஒரு மனிதரோட தத்துவத்தை ஒரு கும்பல் ஃபாலோ பண்ணுறதும், விஜய் படத்தை பார்த்து விசில் அடிக்கிறதும், பால் அபிஷேகம் பண்ணுறதும், அவர் பேரில் வந்து பச்சை குத்திக்கிறதும், இது ரெண்டுத்தையும் எப்படி நீங்கள் ஒன்றுன்னு சொல்ல முடியும்? இதுவே ரொம்ப அபத்தமாக இருக்குல்ல சார்? நான் சொல்கிறேன், அம்பேத்கரை யாரும் பச்சை குத்திக்கிட்டது இல்லையா? குத்திருக்காங்க. அவருடைய கல்லறைகளுக்கு போய் ஜெய் பீம்னு கத்துறாங்களா இல்லையா? கத்துறாங்க. அவருடைய நினைவிடங்களில் போயிட்டு பூஜை பண்ணுறாங்களா இல்லையா? மலர் வளையம் வைக்கிறாங்களா இல்லையா? அப்ப இதுவும் ரசிக மனப்பான்மைக்கும் மத்ததுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஒண்ணு, டிகிரி தான் வித்தியாசமா. சார் இது எப்படி சார் ஒரு அம்பேத்கர்ங்கிற ஐடியாலஜியை வந்து அம்பேத்கருக்கு ஒரு சித்தாந்தம் ஒண்ணு இருந்தது, ஒரு தத்துவம் ஒண்ணு இருந்தது. அப்படியான தத்துவம் விஜய் நீங்க என்ன சொல்றீங்க? தத்துவங்களுக்கு பெயர் தான் இருக்கு, பட் அது எப்படி வேணாலும் இருக்கலாம்னு. தத்துவம் இல்லாத ஒரு கழகமோ அல்லது ஒரு கட்சியோ ஒரு இயக்கமோ வந்து ஒரு தலைவன் பின்னாடி போகும்போது அந்த தலைவனுக்கு அப்புறம் அந்த கட்சியோ கழகமோ இயக்கமோ என்ன ஆகும்? தத்துவம் இல்லைன்னா அந்த இயக்கமே இல்லாம போயிடும். தத்துவம் இல்லாம ஒரு இயக்கமே கட்டமைக்க முடியாது. நீங்க இந்த ஒரு இயக்கத்தோட தத்துவம் என்ன? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? அனைவரும் சமம். ஓகே, அது தத்துவமா இல்லையா? தத்துவம் தான். செக்குலர் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்றது தத்துவமா இல்லையா? தத்துவம் தான். இந்த ரெண்டின் அடிப்படையில தான் தாவேகா கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்ப அதுக்கு தத்துவம் இல்லைன்றதை எப்படி நீங்க சொல்ல முடியும்? அந்த தொண்டர்கள் அந்த தத்துவத்தை ஃபாலோ பண்றாங்களா? ஒரு தத்துவம்னு இருந்தா அந்த தொண்டர்கள் அதை ஃபாலோ பண்ணணும். ரசிகர்கள் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, தொண்டர்கள் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்போ விசிகா தொண்டர்கள் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அரசியல் மயப்படுத்தப்பட்டவர்களா இல்லையா? அவர்கிட்ட கேட்கறேன். அரசியல் மயப்படுத்தப்பட்டவர்கள், அந்த அரசியல் மயப்படுத்தப்பட்டவர்கள்ட்ட எப்பெல்லாம் அந்த அரசியல் மயப்படுத்துதல் கம்மியாகுதோ அப்பெல்லாம் அவங்க தலைவர் அவங்கள ஓங்கி அடிச்சு அவங்கள அரசியல் மயப்படுத்துறாரு. ஏன் ஓங்கி அடிக்கிறாரு?
ஏன்னா அவங்க அரசியல் மயப்படுத்தணும். அப்ப அவங்க அரசியல் மயப்படுத்தப்படல படாதவங்கள ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இங்க என்ன பிரச்சனை இல்லைங்க. அரசியல் மயப்படுத்துதல் அப்படிங்கிறது ஒரு நீண்ட ப்ராசஸ் தானே. இல்ல அது நீண்ட ப்ராசஸ் தான். விசிக்கு எவ்வளவு லாங்கா இருக்குல்ல. அப்படி இல்ல. எதுக்கு நான் சொல்றேன்னா, மனிதர்கள் மனநிலை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. தன் தலைவரை நேர்ல பார்க்கும்போது விசிகே தலைவர் திருமாவளவர் நடில பார்த்து ஏறாங்க, அவர் அடிக்கிறாரு. அதையும் விஜய் பண்ண மாட்டேங்கிறாரு. இருங்க, ஏன் நீங்க அதற்கு பேர் என்ன சொல்றீங்க? அரசியல் மயப்படுத்த தொண்டர்கள் தான் அப்படி நடந்துப்பாங்களா? சரி, நம்ம விசிகேல இருக்கிறவங்களும் அரசியல் இல்ல மயப்படுத்த சார், நான் அப்படி அப்படி பார்க்காதீங்கன்னு சொல்றேன். நீங்க கிரவுட் மென்டாலிட்டி இல்ல, அது அப்படி பார்க்காதீங்க. இல்ல சார், நான் சொல்றேன். இருங்க சார், இல்ல சார், ஒரே நிமிஷம் சார். தாவேகால இருக்கிறவங்களும் விசிகேல இருக்கிறவங்களும் ஒரே மாதிரினே வச்சுப்போமே. அப்படி இருக்கிற பட்சத்துல விசிகேல இருக்கிற ஒரு தன்னுடைய தொண்டர்களை வந்து அதனுடைய தலைவர் வந்து அரசியல் மயப்படுத்துறாரு. வேளாங்கண்ணி சர்ச்சில் காலையில 4 மணிக்கு போய் டிவிகேன்னு கத்தி அங்க நடக்கிற திருப்பலியை தொந்தரவு பண்ற ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள ஏன் தாவேகா தலைவர் அரசியல் மயப்படுத்த மாட்டேங்கிறார்? ரைட், வெரி குட். நான் சொல்றேன். ஒன்று, நீங்க எவ்வளவு பெரிய அரசியல் மயப்பட்ட தொண்டர்களா இருந்தாலும் சரி, கிரவுட் மென்டாலிட்டின்றது வேற. அதையும் நீங்க கொள்கைகளையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வையில தவறு. சரிங்களா? அப்படி பார்க்கக்கூடாது. போப்பாண்டவரை பார்த்தா கூட பிரீஸ் கூட கிட்ட போவாங்க சார், நன்னு கூட ஓடி போவாங்க. இது உலகம் ஃபுல்லா இருக்கிற ஒரு மைண்ட் செட். ரைட்டுங்களா? அதையும் இதையும் நீங்க கொள்கை வேறு. இப்ப கருணாநிதி வரும்போது அவ்வளோ பேர் ஓடி இருக்காங்க, எம்ஜிஆர் வரும்போது ஓடி இருக்காங்க, ஜெயலலிதா வந்து வேண்டிக்கிட்டு நாக்கை கட் பண்ணி உண்டியல போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? தேர் ஆர் சோ மெனி திங்ஸ். நீங்க மாப் மென்டாலிட்டின்றது வேற, க்ரௌட் மனப்பான்மை என்பது வேற, அரசியல் புரிதல் என்பது வேறு. இலவசம்னு நேரடியாக திமுகவும் எதிர்க்கிறீங்க, ஏடிஎம்கேவும் நீங்கள் எதிர்க்கிறீங்க. அப்போது நீங்கள் இந்த இப்போ எலெக்ஷன் கேம்பெயினில் நீங்கள் இந்த இலவசத்தை மேனிஃபெஸ்டோ கொடுக்கலையா? ஃபர்ஸ்ட்டு நாங்கள் இலவசத்திற்கு எதிரானவர்கள் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நீங்கள் தானே சார் வேண்டாம் இலவசம் வேண்டாம் நீங்கள் தானே சார் கொடுத்தீங்க. எல்லா ஊடகத்திலும் எல்லா ஊடகத்திலும் எங்கள் தலைவர் ஏதாவது பேசினாரா? கட்சி நிர்வாகி பேசினாங்க. உங்க தலைவர் பேசுறது தானே சரியாக இருக்கும். கோபமா இருக்காரு, பயங்கர கோபத்தோட இருக்கிறாரு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்களே, அது எங்கே, அந்த பணம் எங்கே இருந்து கொடுக்குறாங்க? திமுக அரசு, மத்திய அரசுல இருந்து நிதி, பன்னாட்டு வர்த்தக வங்கிகள்ல கடன் வாங்குறாங்க இல்லையா, அந்த கடன்ல ஒரு பகுதியை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த கடன் எதுக்காக வாங்கப்படுதுன்னா, இங்க மெட்ரோ ஸ்டேஷன், பிரிட்ஜு, ரோடு, தொழிற்சாலைகள் இதை அமைப்பதற்காக வாங்குற அந்த கடனை வாங்கி ஒரு பகுதியை இந்த திட்டத்துக்கு கொடுக்குறாங்க, இன்னொரு பகுதியை கடன் வாங்கி வட்டி அடைச்சிட்டு இருக்காங்க, இன்னொரு பகுதியை தான் ஊழல் பண்ணி ஏற்படுத்துகிற நட்டம் இருக்குல்ல, அதை சரி பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. கடைசியாக இந்த எதுக்கு வாங்குறாங்களோ அந்த கடனுக்கு போகிற காசு ரொம்ப கம்மியாகுது, அதுக்காக மீண்டும் கடன் வாங்குறாங்க. இதுதான் சைக்கிள். சரிங்களா? இப்போ இது சரியான முறையில் இதை ஸ்டாப் பண்ணணும். இப்போ இதை எப்படி ஸ்டாப் பண்ணணும்னா, இவங்க கொள்ளையடிக்கிறத நிறுத்தணும். கொள்ளையடிக்கிறத நிறுத்தியாச்சுன்னா தமிழ்நாட்டுடைய உற்பத்தி இருக்க, தமிழ்நாடுன்ற நாடு சம்பாதிக்கிறதுல காசு, அதில் நிறைய காசு உபரி ஆகும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி ஒரு குடும்பம் மட்டும் சம்பாதிக்குதுன்னா, இதில் எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க, எத்தனை எம்எல்ஏஸ் இருக்காங்க, எத்தனை அதிகாரிகள் இருக்காங்க, இவங்க அடிக்கிற கொள்ளையெல்லாம் பாருங்கள். இந்த லீக்கேஜை ஸ்டாப் பண்ணோம்னா தமிழ்நாட்டில் நிறைய சர்ப்ளஸ் இருக்கும். இப்போ நான் சம்பாதிக்கிற காசு எப்படி என் குடும்பத்துக்கு நான் செலவு பண்ணுறனோ, அதே மாதிரி தமிழ்நாடு சம்பாதிக்கிற காசு தமிழக மக்களுக்கு தான் செலவு பண்ணும். அதனால தான் இந்த மாதிரி நலத்திட்டங்களை எங்களால் கொடுக்க முடியுது. இதற்கும் கொள்ளையடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சார். புலி படத்துக்கு நடிச்சு அவங்க கேள்வி கேட்டுதான் சொல்லு இல்ல சொல்லிட்டு நான் கேட்கிறேன் சார். தெரியலனா அவங்க then I will be very angry at you. நான் பேசணும், அவங்க தான் பேச சொல்றேன், அவங்க தான் பேச சொல்றேன். நீங்க அமைதியா இருங்க சார். இல்ல அவங்கள்ட்ட இல்ல, நீங்க you better get out. 1.5 கோடிக்கு வந்து வரி கட்டலன்னு சொல்லிட்டு, சோ அத நான் ஃபுல்லா பார்க்கல. ஆனா 1.5 கோடிக்கு வரி கட்டாத 1.5 கோடிக்கு வரி கட்டல. ஆமா, சரி, ஓகே. இத பத்தி வேற யாருக்கு தெரியுமா? நான் சொல்லுப்பா. புலி படத்துல நடிச்சிருக்காரு சார். சரிங்க. 15 கோடி ரூபாய் வந்து அவங்க கொடுத்த சம்பளத்தை விட அதிகமா வாங்கியிருக்காரு. சரி. ஸோ அதற்கு அவர் கட்ட வேண்டிய வரியை கட்டலை. அதுக்கு என்ன வழக்கு போட்டிருக்காங்கன்னா, 2019 கட்ட வேண்டிய வரி 2021 சொல்லிருக்காங்க. அப்படின்னா நீ கட்டியிருக்கணும்ல ஸ்பாட்ல. 15 கோடி வருமான ஏய்ப்புக்கு 1.5 கோடி கட்டிட்டு போயிடுங்க அப்படின்னா எல்லாரும் பண்ணிட்டு போயிடுவாங்கல்ல. எல்லாம் கட்டுறாங்கல்ல. சரி, எல்லாம் கட்டுறாங்க. அவர் கேக்குறது கட்டிட்டு போயிடுறது ஈஸி தானே. ஏன் வாதாடுறாருன்னு கேக்குறேன். ஆமா, 15 கோடி பெருசா 1.5 கோடி பெருசா? 15 கோடி தான் பெருசா. அப்ப 15 கோடி நான் கட்டணும், 1.5 கோடி நீ கட்டுப்பா அப்படின்னா நான் ஈஸியா கட்டு போயிடுவேனா இல்லையா? கட்டலன்னா கேள்வி. கரெக்டா? இப்படி ஒரு வருமான வரி வழக்கு வந்துச்சுன்னா எல்லாருமே கட்டிட்டு போயிடுவாங்க. வழக்கு என்னன்னா, 2017 எல்லாத்தையும் கட்டியாச்சு.
2017 முடிஞ்சிச்சு, 18 முடிஞ்சிச்சு, 19 முடிஞ்சிச்சு, 4 வருஷத்துக்கு அப்புறம் நீ வந்து எக்ஸ்ட்ரா 1.5 கோடி கட்டணும்னு ஃபைன் போடுறாங்க. அப்போ இன்கம் டேக்ஸ்லேயே ப்ரொவிஷன் இருக்கு, ஒரு ஃபைன் போட்டால் 6 மாதத்துக்குள்ளே போடணும், அதுக்குள்ள போடாட்டி அப்படி ஃபைன் போடுறது தப்பு அப்படின்னு இன்கம் டேக்ஸில் இருக்குது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் போட்ட ஃபைன் மேலே தான் எங்களுக்கு ரைட் இருக்குது. எங்களுக்கு நீங்கள் போட்ட தப்புன்னு நாங்கள் சண்டை போட்டிருக்கோம். அதுக்கு முதல் நீதிபதி அதுக்கு வந்து எங்கள் சைடு நியாயம் இருக்குன்னு எங்களுக்கு சார்பாக தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. 2வது நீதிபதி எங்களை எதிர்த்து தீர்ப்பு கொடுத்துருக்காரு. நாங்கள் அப்பீலுக்கு போவோம். நான் அந்த ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் பாதிரியார் உட்காந்துருக்காரு, சுற்றி எல்லாரும் நின்றுக்கிட்டு டிவிக்கேன்னு கத்துறாங்க. அந்த நியூஸ் ஏதாவது ஒரு அஃபிஷியல் ட்விட்டர் பேஜ்லேயோ தாவேக்காவோட அஃபிஷியல் சைட்லேருந்தோ எந்த மீடியாவிலையும் அஃபிஷியலாக அந்த நியூஸே வரல. அதாவது தாவேக்காலேருந்து கொடுக்கல. அது எல்லாமே புரளி, ஃபேக் நியூஸ். அந்த ஃபேக் நியூஸ் எதுக்கு பரப்பப்படுது? வேணும்டே அங்கே மாப் வரணும், அப்படி எதுவுமே வரலாமா எல்லா ஊடகங்களும் அந்த பொய் செய்தியை பரப்புச்சு. வேளாங்கண்ணிக்கு நாங்கள் அறிவுறுத்தணுமா? எங்க சைடில் இந்த நியூஸ் வந்துச்சான்னு கேட்டீங்க. இப்போ அதே கரூருக்கு நீ டைம் கொடுத்தது 3 to 10. ஆனால் தாவேக்காவுடைய பொதுச்செயலர் என்ன சொன்னார்னா 12:30 மணிக்கு தலைவர் அவர்கள் வருவார் அப்படின்னு முழுவதும் பேசின வீடியோ இருக்கு. அதை அஃபிஷியலாக போட்டிருந்தார். இதை அப்போ அந்த டைமிங் ஏன் ஃபாலோ பண்ண முடியல? இல்லைங்க, அவர் தவறாக கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா? எப்படி சார் தவறாக சொல்லலாம்? ஒரு பொது மக்கள் சார் காத்திருக்காங்க சார், 7 மணி நேரம் காத்திருக்காங்க சார், 7 மணிக்கு வராரு, அது தவறாக சொல்லிட்டு எப்படி சொல்ல முடியும்? கரூருக்கு நான் சாயங்காலம் 4 மணிலேருந்து 10 மணி வரை எங்களுக்கு டைம் இருக்கு. எங்க தலைவர் போனது 7 மணி. அது எப்படி லேட் ஆகும்? 12 மணிக்கு வராங்கன்னு சொன்னதுதான் பிரச்சனை. சொல்லலைங்க, அது டங் ஸ்லிப்பா இருக்குங்க. டாக்குமெண்ட்ஸ் சார் கோர்ட்லயோ அரசுலயோ டாக்குமெண்ட்ஸா தான் பேசுவோம். வீடியோ இருக்கு சார், அதை விட பெரிய டாக்குமெண்ட் என்ன சார் வேணும்? சார் வேளாங்கண்ணில வந்து நீங்க அபிஷியலா எதுவும் சொல்லலன்றீங்க, இதுக்கு அபிஷியலா சொல்லியிருக்காங்க 12:30 மணிக்குன்னு பொதுச் செயலாளர் சொல்றாரு. அதை நீங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து டங் ஸ்லிப் பண்றீங்களே. புசியானந்த் அவர்கள் டங் ஸ்லிப்பா கூட சொல்லி இருந்திருக்கலாம் சார். நான் தெரியாம சொல்லிட்டேன், இது என்னால் இந்த தவறுக்கு நானும் காரணம்ன்ற அந்த பொறுப்புணர்ச்சியோட அந்த அக்செப்டன்ஸ் இருக்குல்ல சார், அதுவும் ஒரு தலைமைக்கான அழகுதான். இது தவறு இல்ல, திமுக திட்டமிட்டே செய்த கொலை அப்படின்னு நாங்க சொல்றோம். அதுக்கு என்ன அந்த திட்டமிட்டு செய்த கொலைக்கு புசியானந்த் துணை நின்றாரா? 12 மணிக்கு வாங்க. என்ன சார் நீங்க அபிஷியல் எப்படி பேசுவாங்க? பிரஸ் மீட் வச்சு பேசுவாங்களா, லெட்டர் எழுதி கொடுத்தது வச்சு பேசுவாங்களா? அபிஷியல்ஸ் லெட்டர் வச்சு தான் பேசுவாங்க. லெட்டர் வச்சு சிஎம் பேசினாரா? ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரை தாண்டியா ஒரு கடிதம் போய் சொல்றாருன்னு சொல்றேன், அதை சொல்லுங்கன்றான், அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்ல சிஎம் போய் சொல்றாருன்னு இருந்துட்டு போட்டோம். அப்ப எது சிஎம் சட்டமன்றத்துல சிஎம் ஒரு தாமதமாக வந்தார் அப்படின்னு எந்த விதமான ஆதாரமும் இல்லாம பேசுறாருன்னே வச்சுப்போம். போய் சொல்றாருன்னு சொல்லுங்க. எதுக்கு சார் சொல்றாரு சிஎம்? சிஎம் எப்படி சார் போய் சொல்ல முடியும்? இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம் சார். இந்த சம்பவத்திற்கு சார் என்ன சார் தார்மீக பொறுப்பை தாவேக ஏத்துக்கணும். போய் சொல்றாரா இருந்துட்டு போட்டுன்றீங்க. இல்ல சார், இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். நான் பாக்குறேன். இத நீங்க கட் பண்ணாதீங்க. இத நான் சொல்றத கட் பண்ணுங்க. இதுக்கு நீங்க ஊப்பியாவே இருந்துட்டு போயிடலாம். இல்ல சார், இல்ல அப்படி இல்ல. நீங்களே ஒரு ஊப்பி மாதிரி பேசிட்டீங்களே சார். நீங்க ஆங்கர் மாதிரி இல்ல, நான் யதார்த்த களத்துல இருந்து கேக்குறேன். நான் கேள்விகளை நான் கேக்குறேன். நான் இவ்வளவு கத்தி சொல்றேன். சிஎம் அசெம்பிளில பொய் சொல்றாருன்னு நீங்க சொல்லுங்க. பொய் சொல்லிட்டு போகட்டும்ன்றீங்க. இல்ல, அவர் சொன்ன பொய்னால தான் அந்த 41 பேர் இறந்தாங்களா? நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க. இப்ப யார் மேல அவர் பொய்யா குற்றச்சாட்டு வைக்கிறாரு? விஜய் மேல வைக்கிறாரு. அப்ப விஜய் கேஸ் போட்டாதான் சிஎம் அரெஸ்ட் பண்ண முடியும். அந்த கேஸ் ஏன் போடல சார்? நாங்க செந்தில் பாலாஜி மேல தானே போட்டுருக்கீங்க, சிஎம் மேல போடலையே. எல்லார் மேலயும் தான் சார் போட்டுருக்கோம். எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லிருக்கோம் சார். எடுப்போம் சார், வெயிட் பண்ணுங்க சார். இது வரைக்குமே நாங்க எந்த ஒரு மீடியாலயோ ஒரு பிரஸ் மீட்லயோ அவரை பார்த்ததில்ல. நீங்க ஏன் சார் ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுக்க கூடாது? நான் இதற்கு 3 பாயிண்ட் சொல்லிடுறேமா. தலைவர் விஜயை பொறுத்தவரையும் மக்களிடையே நேரடியாக பேசுகிறார். அதனால நான் இன்டர்வியூ கொடுக்கறது அது சரியில்லைன்றதை நான் சமாளிக்க விரும்பல. ஓகே. 2வது ரொம்ப முக்கியமானது, இங்க உள்ள பெரும்பாலான ஊடகங்கள் நான் காலையிலேருந்து சொன்ன மாதிரி எங்க கட்சிக்கு எதிராக வதந்திகளை மட்டுமே பரப்பிட்டு. அப்போ அறமற்ற இந்த ஊடகத்தில் நம்ம உட்காந்து எப்படி பேச முடியும்? அப்போ இங்கே இருக்கிற எந்த ஒரு மீடியாவும் தாவேக்கான்னு வரும்போது அறமற்ற இயங்குது. He is not against press. I can assure you, he will meet the press. கொஞ்ச நாள் நன்றி எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப I want to register. நானும் ஒரு விஷயத்தை நீங்க வந்து சரியா நடந்து இல்ல சார், இல்ல ஒரு கட்சியை சார்ந்த ஒரு கட்சியுடைய இல்ல சார், இல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க என் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சிட்டு போயிருக்கீங்க, அதை நான் முடிச்சிடுறேன், இங்க நிறைவு செஞ்சிடுறேன். ஒரு கட்சியினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் வந்து எதிரில் உட்காரும் போது அவருக்கு எதிரான கேள்விகளை மக்கள் மத்தியில அந்த கட்சி சார்ந்த விமர்சனங்களையும் தான் வைக்க முடியும். உங்களை பாராட்டிட்டே இருக்க முடியாது இல்ல, அதுக்கான பதில்களை தான் இல்ல. அறமான ஒரு கேள்வி வைக்கும் பொழுது நீங்க இந்த நிகழ்ச்சியை அறமற்ற நிகழ்ச்சி
நிகழ்ச்சியில நீங்க ஒரு குற்றச்சாட்டு ஆனா உண்மையில அறமற்ற வைக்கிறது, நிகழ்ச்சி அதை நான் சார். பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா, இது நிச்சயமா இது- அறத்தோட இதை நாங்க செய்றோம். நான்- நீங்க யாரையுமே எங்களுக்கு தெரியாது. இல்ல. நீங்க யாரையுமே எங்களுக்கு இதுக்கு முன்னாடி இல்ல, நாங்க பார்த்தது நான் கிடையாது. அவங்கள நான் சொல்லவே இல்லை. உங்களிடம் கேள்வி கேட்பதற்கு வாங்கன்னு நாங்க ஒரு பதிவு போட்டோம்னா அதுல வந்து நான் அவங்கள blame-ஏ பண்ணல சார். சார் I'm நானும் blaming you. அவர்களில் ஒருவனாக இல்ல தான் சார் உங்கள்ட்ட கேள்வி அவங்களில் ஒருவனா கேட்கிறோம். நீங்க இருக்கக்கூடாது சார். சார், அதாவது ஆளுங்கட்சி சார்பா நீங்க பேசக்கூடாது. அப்படி நீங்க நடுநிலையா கிடையாது இருக்கணும். சார். உங்களுக்கு எதிரான கேள்விகளை தான் இல்ல முன்வைக்க சார், நீங்க முடியும். நடுநிலையா அது பேசுங்க. உங்களை காயப்படுத்தி இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னை நாங்க- காயப்படுத்தல இல்ல, இல்ல, சார். அது நிச்சயமா இதை நான் என்னை ரொம்ப முக்கியமான காயப்படுத்தல. அறமா நான் இல்ல, நினைக்கிறேன். இல்ல, அது அறமற்ற- நம்ம மீண்டும் இது சந்திப்போம். ஒரு அறமற்ற மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம். சார். இல்ல, இல்ல, இது இல்ல, அப்படி நீங்க அறமற்ற மனிதர். இல்ல, இல்ல, கிடையவே நீங்க கிடையாது. அறமற்ற கிடையவே சார். மனிதர். உங்களுக்கு எதிரான கேள்விகளை கேட்காம எங்களுக்கு- நீங்க உங்களை பாராட்டிட்டே இருக்க முடியுமா சார்? எப்படி சார் எனக்கு இது? எதிரான கேள்வி இல்ல சார். அப்புறம் நான் என்ன கேள்விகள் நீங்க கேட்டேன்? ஆளு- அறமற்ற மனிதர்னு சொல்ற அளவுக்கு நான் என்ன கேள்விகளை ஆளுங்கட்சி கேட்டேன்? அப்படி சப்போர்ட் பண்றீங்க. இல்ல சார். தப்பு சார். சார், நீங்க ஒரு கட்சியை எதிர்க்கும் போது அந்த கட்சியில இருக்கிற நியாயங்களை முன்னாடி வைக்கிறது தானே சார் அறமா இருக்கும். அதானே சார் ஒரு பத்திரிகை முதல்வர் தர்மமா என்பது இருக்கும். முதல்வர் என்பது உங்களுக்கு முதல்வர் எனக்கு கண்டிப்பா சார். சரிங்களா? நீங்க ஒருத்தவங்களை எதிர்க்கிறீங்க, அவங்க சைடுல இருக்கிற நியாயத்தை உங்க முன்னாடி வச்சாதானே உங்கள்ட்ட இருந்து இது நியாயமான ஒரு பதில் என்னுடைய கிடைக்கும். விமர்சனம் சார். இது சார், ஏற்றுக்கொள்வது- ஆயிரம் விமர்சனங்கள் வைங்க. ஏற்றுக்கொள்வது- ஆயிரம் விமர்சனங்கள் வைங்க. நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறது, ஏத்துக்கிறதும் இது மிகுந்த அறத்தோட தான் இந்த நிகழ்ச்சி நாங்க ஏத்துக்கிறதும் பண்றோம். ஏத்துக்காம திட்டம்லாம் போறதும் உங்களுடைய அந்த கருத்துல இருந்து ஏத்துக்கிறதும் நிச்சயமா மாறுபடும். ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம போறதும் உங்களுடைய விருப்பம். அத்தனை கேள்விகளுக்கும் ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. மகிழ்ச்சி சார். நன்றி. நன்றி.